ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு தெரியுதுங்களா? இது வந்து சேப்பங்கிழங்கு வத்தல். இது எப்படி தெரியுங்களா? சேப்பங்கிழங்க ஒரு நாள் அவிச்சேன். ஆனால் அவிச்சிட்டு இறக்கிட்டு வறுக்கலான்ட்டு குக்கரில் வச்சு அவிச்சிட்டு இறக்கிட்டா மீன் வந்துடுச்சு தெருவில். அப்புறம் கிழங்க என்னத்தை சமைக்கிறாங்க, மீன் தானே சாப்பிடுவோன்னுட்டு இதை அப்படியே பீஸாக அப்படியே அரிஞ்சு பாவக்காய் அரிகிற மாதிரி அரிஞ்சு வெயிலில் காய வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக உப்பு தூளை தூவி அவிக்கக்குள்ளி உப்பு தூவி தான் இது பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் அதை ரொம்ப நாள் ஒரு 4-5 நாள் காய வச்சுட்டு எடுத்து வச்சிட்டோம். இன்றைக்கி பாருங்கள், அது கல் மாரி இருந்துச்சு, ஒரு மாதிரி கருப்பாக இருந்தது காஞ்சதும். ஆனால் இப்போ எண்ணெயில் போட்டோம். இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கடுக்கு முதுன்னு இருந்தாலும் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இந்த வடிவத்தில் நீங்கள் சேப்பங்கிழங்க கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சாப்பிடாங்க. எலும்புகளுக்கெல்லாம் நல்லது. சத்தம் கேட்குதா? நம்ம முறுக்கு மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சேப்பங்கிழங்கு வத்தல். நிறையா கிழங்கு இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வத்தல் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அன்சீசனில் சாப்பிட்லாம் அந்த வத்தலை. அதுதான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகேங்களா? ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேப்பங்கிழங்கு வத்தலை சாப்பிட்டு பார்த்ததில் என்னென்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக அரிஞ்சு போகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வத்தல் சாஃப்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேளை இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துகிட்டு திரும்பி இதை புளிக்குழம்புல போட்டு கூட புளிக்குழம்பு வைக்கலாம். நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி மெலிசாக அரிஞ்சு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே பாருங்கள், இந்த மாதிரி மெலிசாக அரிஞ்சு போட்டிங்கன்னா பொசன்னு இருக்குது சாப்பிட. மொத்தமாக அரிச்சு போட்டாக்கா கொஞ்சம் கொடுக்கு முடுக்குன்னு இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். இதை அப்படியே கூட புளிக்குழம்புல போட்டு குழம்பு வைக்கலாம். இந்த குழம்புலாம் எதுவுமே இல்லை, சூப்பராக இருக்குது.